ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்தோம். சிக்கன் நல்லா உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு வந்து தேங்காய் பால் சாதம் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தேங்காய் பால் சாதமும் சிக்கன் கிரேவியும் தான். இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. தேங்காய் பால் சாதத்துக்கு ஒரு 2 கரண்டி எண்ணெய் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அதுக்கு உண்டான ஸ்பைசஸ் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்ச பல்லாரி, ஒரு 2 சைஸ் பெரிய பல்லாரி எடுத்திருக்கேன். அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிடுவோம். இது வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் இது வந்து நல்லா வதக்கிடலாம். காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். வேறு மசால் பொடி வந்து நம்ம இதில் எதுலேயுமே சேர்க்க மாட்டோம். அதனால் காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஒரு நல்ல 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இது கூட போட்டுக்கிடுவோம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். ஒரு தக்காளி பழம், அந்த தக்காளியும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ புதினாவும் கருவேப்பிலையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் தேங்காய் பால் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம நார்மலாக ரைஸ் வைக்கிறோம் அப்படின்னா 1க்கு 2 கணக்கு வச்சு ஊற்றுவோம். இப்போ வந்து 1க்கு 1 கணக்கு வச்சு ஊற்றிக்கலாம். 1 வந்து இது பண்ணிக்கலாம். நான் வந்து அரிசி வந்து 2 அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். 5 ஊற்றணும். இதில் 1 கம்மி பண்ணிவிட்டு 4 ஊற்றிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்து திக்கான தேங்காய் பால். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அது தம் கட்டி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு இடையில வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு அலசினதுக்கப்புறம் இது கூட ஆட் பண்ணிடுவோம். எல்லாம் செஞ்சு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அருமையான பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் சாதம், சாரி நான் வந்து பிரியாணின்னு சொல்லிட்டேன். தேங்காய் பால் சாதம் இங்கே பாருங்கள். சூப்பராக குழையாமல், நான் வந்து குக்கரில் வைக்கலை, இந்த பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே வந்து ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த பாத்திரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்ன்ட்டு. அடிப்பிடிக்கல, எதுவும் பண்ணல. அதுக்கு சைடிஷ் வந்து ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான். லைட்டாக கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன். இதை வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக, காரசாரமாக. ஏன்னா அது வந்து காரம் வந்து நம்மளுக்கு அது அவ்வளோவா இருக்காதுல்ல. ஸோ இது வந்து லைட்டாக கொஞ்சம் காரமாக இருக்குது. இதுதான் வந்து சண்டே ஸ்பெஷலு. நாளைக்கு என்னன்றதை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.